முக்கியமாக இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, உங்க காதல் வாழ்க்கையை மிக மிக இனிமையாக மாற்றக்கூடிய நல்ல ஒரு சூழ்நிலையை உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமான பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லாருக்குமே இப்ப தன லாபங்கள் நிறைந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுதுங்க. ஸோ அதை நீங்கள் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, அதாவது 14 ஏப்ரல் 2023 முதல் 20 ஏப்ரல் 2020 வரையிலான ஒரு வார ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம கன்னிராசிக்காக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வார ராசி பலன்களை நீங்கள் கண்டுகளிக்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட இணைந்திருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வாரத்திற்கான கிரகநிலை மாற்றங்களை நாம் முதலில் காணலாம். 3 விதமான மாற்றங்கள் இருக்குங்க. மூன்றுமே சந்திர பகவான் நகர்வினால் மட்டுமே ஏற்படுகிறது. முதலாவதாக 16 ஏப்ரல் 2023 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் கும்பத்திற்கு நகர்கிறாருங்க. அதை சித்திரை 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நகர்கிறாரு. இரண்டாவது மாற்றமாக சந்திர பகவான் மீண்டும் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு நகர்கிறாருங்க. அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 18 ஏப்ரல் 2023 செவ்வாய்க்கிழமை, அதாவது சித்திரை 5ஆம் தேதி நகர்கிறார். மூன்றாவதாக மீண்டும் 20/4/2023 வியாழக்கிழமை அன்னைக்கு சித்திரை 7ஆம் தேதி அன்னைக்கு மீனத்திலிருந்து மேசத்திற்கு சந்திர பகவான் நகர்கிறாருங்க. இந்த மாதிரியான 3 விதமான கிரக அமைப்பில் தான் மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்கிறது. இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நீங்கள் நிறைய புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாங்க. அதற்கு உகந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. அதிகமான முயற்சிகள், அதிகமான காரியங்களுக்கான முயற்சிகள் நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக மிகச்சிறந்த நல்ல ஒரு வெற்றிகரமான முத்தை நீங்கள் கண்டெடுக்க முடியும். எனவே நிறைய காரியங்களை எழுதி வைத்துக் கொண்டு இந்த வாரம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். சில அரசியல்வாதிகள் கூட உங்களுக்கு உதவி செய்வாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் உண்டுங்க. சமுதாயத்தில் அந்தஸ்து பெருகக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்குங்க. புதிதாக சில ஆடை ஆபரணங்களை வாங்கி சேர்க்க நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்வீங்க. சில பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகமும் இருக்குங்க. இப்பொழுது உங்களது காரிய தடைகள் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கிவிடும். உங்களது காரியங்களை இழுபறியாக இருக்கக்கூடிய காரியங்களை கூட உங்களால் முடிக்க முடியும். எனவே ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு காரிய வெற்றிகள் நிறைந்த வாரமாக உங்களுக்கு அமையுதுங்க. செலவுகள் மூலமாக கொஞ்சம் சேவிங்ஸ் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனால் உங்களது சொத்து பிரிவு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே சுமூகமாக முடியக்கூடிய யோகம் இருக்கிறதுனால ஏதாவது பாக பிரிவினை பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது இந்த வாரத்தில் நீங்க முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்பொழுது உங்களது வெகுநாள் பிரச்சனைகள் நல்ல ஒரு முடிவுக்கு வரக்கூடிய யோகம் கூட இருக்குங்க. ஆரோக்கியத்துல நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை ஏற்படுங்க. நீங்கள் என்ன விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கிறதோ அந்த விதமான நல்ல முன்னேற்றம் உங்கள் ஆரோக்கியத்தில் பெறுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையுங்க. சுமூகமாக உங்களது சொத்து பிரிவு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாம் இப்பொழுது கைகூடும். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த சந்திராஷ்டம தினத்தில் மட்டும் நம்ம டெய்லி வீடியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியுங்க. வியாபாரத்தில் தன லாபங்கள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. உங்களுடைய உதவியாளர்கள் ஒத்துழைப்பு மூலமாக சிறப்பாக உங்களது காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் வியாபாரிகளுக்கு இருக்கு. தொழிலில் ஒரு நல்ல மன நிறைவு பெறக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுங்க. நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதமாகலாம் நண்பர்களே. ஸோ உடனடியாக நமது ராசி பலன்களையும் வார ராசி பலன்களையும் நீங்கள் பெறுவதற்காக இப்பொழுதே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்திவிட்டு நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் சப்போர்ட் கொடுக்கும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தொழிலில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள், இடையூறுகள் எல்லாமே அகலக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலமாக தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு. கால்நடை சம்பந்தமான வியாபாரம் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு உங்களுடைய சக ஊழியர்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருவாங்க. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் தொடர்பான துறையில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குங்க. பண வரவுகள் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுக்கு பண வரவுகள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ஓரளவு நல்ல லாபத்தை தரும். ஆனால் தகுந்த கவனத்துடன் முதலீடுகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியங்க. அலுவலக பணிகளை கூடுதலாக உங்களை நம்பி சில பொறுப்புகள் தருவாங்க. வெளிநாடு சம்பந்தமான சில பொறுப்புகள் கூட இப்பொழுது உங்களுக்கு வரலாம். நிறைய காரியங்களை ட்ரை பண்ணி பாருங்க. உங்கள் அலுவலக பணிகளில் தடைகள்லாம் நீங்கி வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. சில பதவிகள் தேடி வருதுங்க. அது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான விஷயம். நீங்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் கிடைக்காத பதவிகள் கூட இப்பொழுது தானாக உங்களது பழைய முயற்சிகள் காரணமாகவோ அல்லது வேறு சில ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் காரணமாக உங்களுக்கு தேடி வரலாம். ஸோ அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க. கலைஞர்களுக்கு வருமானம்
ஆர்வம் பெருகக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாகிறது இந்த வாரம். உங்களுக்கு பதவி உயர்வுகள் மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்ஃபர் குறித்த ஒரு சிந்தனைகளும் இருந்தது அப்படின்னா எதிர்பாராத வகையில் அதற்கான வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களுக்கு இந்த வாரம் உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க. ஆனாலும் உயரதிகாரிகளுடைய கோபம் காரணமாக உங்களது வாய்ப்புகள் பறிபோகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் கவனமாக உங்களது பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிதாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக தவறுகள் ஏற்படாத வண்ணம் உங்களது பணிகளை மேற்கொள்ளுங்கள். புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாவாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்கு. கலைஞர்கள் தீவிர முயற்சிகள் காரணமாக புதிய ஒப்பந்தங்களில் கண்டிப்பாக கையெழுத்திட முடியும். எதிர்பார்த்த வருமானம் கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு வராதுங்க. இருந்தாலும் உங்களுக்கான வாய்ப்புகள் கலைஞர்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. குடும்பத்தில் உறவினர்கள் பிடிவாத குணம் கொண்ட சில உறவினர்கள் உங்களை விட்டு விலகிறதுனால உங்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமையும். மாமன் மைத்துனர் வழியில உங்களுக்கு நல்ல செய்திகள், மங்களவர்க்கமான நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. திருமண முயற்சியில் உங்களது இல்லத்தில் நடத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் ட்ரை பண்ணலாம். அதற்கான நல்ல ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. சிறப்பாக கைகூடும். பெண்களுக்கு இறை வழிபாட்டில் அதிகமான ஆர்வம் பெருகக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பாக வேணும். உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் லேட்டாக தான் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்கு. ஸோ நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டியது அவசியம். மற்றபடி கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்யோன்யம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ஆனால் திடீர்னு சில உறவினர்கள் உங்கள் குடும்பத்தில் வரதுனால செலவுகள் கொஞ்சம் ஆகலாம். அலுவலக பெண்களுக்கு தேவையான நல்ல சலுகைகள் கிடைக்குங்க. சில பேர்த்துக்கு குவார்ட்டர்ஸ் கூட தருவாங்க, வீடு கட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான நல்ல சலுகைகள் அலுவலக பணிபுரியும் பெண்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு அமையும். மேலும் புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வாரம் இருக்குங்க. ஆனால் உங்களது விலையுயர்ந்த பொருட்களை, செல்போன் போன்ற சில விலையுயர்ந்த பொருட்களை நீங்கள் வைத்த இடம் தெரியாமல் தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால நீங்கள் அதனால கொஞ்சம் தடுமாறலாம். ஸோ உங்கள் பொருட்களில் ரொம்ப கவனமாக இருங்க. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையை மட்டும் பேச வேண்டியது உங்கள் மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இந்த வாரம் ரொம்ப அவசியமான ஒரு விஷயங்க. பொய் பேசக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருங்க. பொய் பேசுனீங்கன்னா அப்படின்னா விளைவுகள் கொஞ்சம் மோசமாகலாம். எனவே காதல் வாழ்க்கையில் உண்மையை மட்டும் பேசுங்க. என்ன நடந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக காத்திருக்கு. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம். அதிக மதிப்பெண் பெறக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். மாணவர்களுக்கு தேர்வில் அதிக வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குங்க. இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகன் வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக வழிபட்டுட்டு வரணுங்க. டெய்லியுமே முருகன் வழிபாடு நீங்கள் மேற்கொள்ளலாம். அதன் மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் என்பதால் முருகப்பெருமானை வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க. நன்றி நண்பர்களே. நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதனால் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் மிக முக்கியமாக இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராகவே இருக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி வரதுனால 2 பெனிஃபிட்டுங்க. முதலாவதாக என்னென்னா உங்களுடைய தினப்பலன்களை நீங்கள் வாரப்பலன்களை உடனடியாக தெரிந்து கொள்ள நமது வீடியோடைய நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு உடனடியாக நம்ம அப்லோட் ஆன உடனே சுட உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ நமது வீடியோ நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடியும். இரண்டாவதாக உங்களது தினத்தையும் உங்களது வாரத்தையும் நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்க, எதை செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பிளானை நீங்கள் அதன் பிரகாரம் மாற்றிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உருவாகும் நண்பர்களே. ஸோ அனைவருமே நமது கன்னி டுடே ராசிபலன் சேனலில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள இத்தருணத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரத்தில் நமது ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி தினப்பலன்களையும் உங்களை பார்க்குறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.